செல்லக் குழந்தைகளா, இன்னைக்கு நம்ம ரொம்பவும் சுவாரஸ்யமான ஒரு கதைய பார்க்க போறோம். இது நம்ம சிவபெருமான பத்தின கதை. ஒரு காலத்துல பஸ்மாசூரன் ஒருத்தன் இருந்தான். அவனுக்கு ஒரு விசித்திரமான வரம் கிடைச்சது. அந்த வரம் என்னன்னா, அவன தன்னோட கைய வச்சு யாரத் தொட்டாலும், அவங்க உடனே சாம்பல் ஆயிடுவாங்க. இந்த வரத்த பெற்றதும் அவனுக்கு ரொம்ப கர்வம் வந்துடுச்சு. எல்லாரையும் பயமுறுத்த ஆரம்பிச்சுட்டான். இந்த பஸ்மாசூரனோட தொல்ல தாங்க முடியாம தேவர்கள் எல்லாரும் சிவபெருமான் கிட்ட போய் முறையிட்டாங்க. ஐனே இந்த பஸ்மாசூரன் எல்லாரையும் தொட்டு தொட்டு சாம்பலாக்கிடுறான். எங்கள காப்பாற்றுங்க என்று வேண்டினாங்க. அப்ப நம்ம சிவபெருமான் மகாவிஷ்ணுவை உதவிக்கு கூப்பிட்டார். விஷ்ணு பகவான் ரொம்பவும் அழகான மோகினி பொண்ணா மாறினார். அவங்க பேர கேட்டாலே எல்லாரும் மயங்கிடுவாங்க. மோகினி பஸ்மாசூரன் முன்னாடி ரொம்ப அழகா நடனமாடினாங்க. அவங்களோட அழகை பார்த்ததும் பஸ்மாசூரன் தன்னையே மறந்துட்டான். மோகினி ஆடும்போது தன்னோட கைய தலை மேல வச்சு ஒரு மாரி போஸ் குடுத்தாங்க. அத பார்த்த பஸ்மாசூரனும் அதே மாரி தன்னோட கைய தலை மேல வச்சுட்டான். அவ்வளவுதான். தன்னோட வரத்தாலேயே அவன் அஞ்சாம்பல் ஆகிப் போயிட்டான். இப்படித்தான் நம்ம சிவபெருமான் விஷ்ணுவோட உதவியோட பஸ்மாசூரனோட தொல்லைய முடிவுக்கு கொண்டு வந்தார். அதனால முகர்வம் கூடாது குழந்தைகளா, எப்பவும் நல்லவங்களா இருக்கணும். இன்னொரு அழகான கதையோட உங்கள சீக்கிரமே வந்து பார்க்கிறேன். அதுவரைக்கும் சந்தோஷமா இருங்க. ஓம் நமச்சிவாய!